பிறந்தார். இவர் 1904 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாயி ஆவார். திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி. சிறு வயதிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர இயலவில்லை. ஆதலால் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்தார். இளம் பருவம் முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்து குமரன் காந்தியடிகள் அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசுக்கு எதிரான அறவழி போராட்ட ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியினை ஏந்தி வந்தே மாதிரம் கோஷம் முழங்க ஆர்வமுடன் அணிவகுத்து சென்றார். தடையை மீறி ஊர்வலம் சென்றபோது ஆங்கிலேய காவலர்கள் தடியடி நடத்தினார்கள். அப்போது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்த போதிலும் வந்தே மாதிரம் என்று வீர முழக்கமிட்டு கீழே சரிந்து விழுந்தார் குமரன். உயிருக்கு போராடிய நிலையிலும் கரத்தில் பற்றியிருந்த தேசிய கொடியினை அவரது விரல்கள் பற்றியே இருந்தனர். அந்த கொடியிலிருந்து பிரிக்க முடியாமல் திணறியது காவலர் படை. படுகாயமடைந்த குமரன் அடுத்த நாள், அதாவது ஜனவரி 11, 1932ஆம் ஆண்டு உயிர் நீத்தார். தேசிய கொடியின் இழுக்கை போக்க உயர்த்துணர்த்தார் குமரன். அன்று முதல் குமாரசாமியாக இருந்த குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். ஏந்திய கொடி இது வரலாற்றில் குமரனின் பெயரையும் விதைத்தது. நாட்டின் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி மகிழும் வேளையில் திருப்பூர் குமரன் போன்ற பல உயிர் தியாகம் புரிந்த எண்ணிலடங்கா தியாக உள்ளங்களை நினைத்து போற்றுவோம். தமிழே எங்கள் பேச்சு, தமிழே எங்கள் உயிர் மூச்சு. நன்றி, வணக்கம்.